Hi guys, welcome to Lakshit Art Design. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா flower sequence and ஜாமிக்கி வச்சு சிம்பிளான ஒரு ப்ரூச் வர்க் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? flower type நம்ம பண்றதுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா ரவுண்ட் ஷேப் வரணும்ங்கறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் again மாதிரி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன ரவுண்ட் இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த மாதிரி சர்க்கிள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். So நீங்களே இதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்வென்ஸ் எல்லாம் லோட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஊசில நூல் கோத்து நாட் போட்டு எடுத்துக்கங்க. கிளாத்ல இருந்து ஓகேங்களா, அத பாத்தீங்கன்னா மேல இருக்க லைன்ஸ்ல கிளாத்ல இருந்து ஊசி குத்தி மேல எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நான் பாத்தீங்கன்னா ஜாமிக்கி, ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ், சுகர் பீட் இந்த மூணு மெட்டீரியல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ஜாமிக்கிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்கு. So நிறைய கலர்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மீடியமான சைஸ்ல, பிக் சைஸ்ல, ஸ்மால் சைஸ்ல இந்த மாதிரி மூணு வெரைட்டிஸ்ல இருக்கு. நான் பாத்தீங்கன்னா மீடியமான சைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ். சோ ஃப்ளவர் சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் தான். ஃப்ளவர் சீக்வென்ஸ் லோட் பண்ணிட்டு again மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு சுகர் பீட் லோட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ், மறுபடியும் சுகர் பீட், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாமிக்கி ஸ்மால் சைஸ்ல இருக்க ஒரு ஜாமிக்கி லோட் பண்ணிட்டு ரெண்டு சுகர் பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் லோட் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க மாதிரி வந்து லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஜாமிக்கி பாத்தீங்க அப்படினா சோ நான் ஒரே கலர்ல வந்து மெட்டீரியல்ஸ் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் சொல்லிதான். சோ நான் பண்றது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மாதிரி தான் நான் வந்து லோட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்களும் வந்து லோட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படினா சோ இந்த மாதிரி சென்டர்ல சின்ன ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? சோ அதுல வந்து நம்ம ஊசி குத்தி கீழ ரிட்டர்ன் வந்து கொண்டு போறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எல்லாம் தள்ளி விட்டுட்டு சென்டர் ரவுண்ட்ல அந்த லைன்ஸ்ல ஊசி குத்தி கீழ ரிட்டர்ன் வந்து கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான். இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா again மாதிரி பக்கத்துல ஒரு ஸ்டெப் தள்ளி பக்கத்துல ஊசி குத்தி எடுத்துக்கறோம். சேம் அதே மாதிரி தான் ஒரு ஜாமிக்கி, ஃப்ளவர் சீக்வென்ஸ், சுகர் பீட், மறுபடியும் வந்து ஜாமிக்கி, சுகர் பீட், மறுபடியும் ஃப்ளவர் சீக்வென்ஸ், ஜாமிக்கி லோட் பண்ணிட்டு ரெண்டு சுகர் பீட். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து லோட் பண்ணிட்டு again மாதிரி என்ன பண்றோம், அந்த சென்டர் இருக்க ரவுண்ட் சின்ன ரவுண்ட்ல ஊசியை குத்தி கீழ வந்து ரிட்டர்ன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? இதே ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா ஃபுல்லா வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? நீங்க இதே மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் பிக் சைஸ்லயே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் சைஸ்லயே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படினா நீங்க வெறும் சீக்வென்ஸ் வச்சு அத பாத்தீங்கன்னா ரவுண்ட் சீக்வென்ஸ் வச்சு கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லனா ஜாமிக்கி வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். சோ எந்த மெட்டீரியல் வேணா நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பட் மெத்தட் எல்லாமே ஒண்ணுதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேனா? இதுக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சுகர் பீட்ஸ் போல கட் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் நிறைய கலர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இல்ல 3mm பீட்ஸ் கொடுக்கறனால கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் ஸ்டிட்ச் பண்ணும்போது கரெக்ட்டா வந்து ஸ்டிட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பெரிய லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஊசி குத்தி எடுத்தோம் அப்படினா சோ அந்த சீக்வென்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு again மாதிரி பாத்தீங்கன்னா சென்டர்ல அந்த ஸ்மாலா ரவுண்ட் போட்டுருக்க பாத்தீங்களா, அதுல வந்து ஊசியை குத்தி கீழ ரிட்டர்ன் வந்து கொண்டு போகும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து வர்க் பண்ற மாதிரி இருக்கு. அத பாத்தீங்கன்னா வெளிய அவுட்டர்ல போட்டுருக்க ரவுண்ட் பாத்தீங்கன்னா சோ நல்லா பெருசா இருக்கு. சென்டர்ல பாத்தீங்கன்னா சின்ன ரவுண்டா தான் இருக்கு. சோ அப்ப நீங்க சென்டர்ல ஸ்டிட்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது பக்கத்துலயே தான் வந்து ஊசி குத்தி வந்து ஸ்டிட்ச் பண்ற மாதிரி இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் தள்ளி தான் வந்து நம்ம வந்து ஊசி குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் பண்ணது பாருங்க இந்த மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணது பக்கத்துல இல்லாம அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நான் வந்து ஊசி குத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சீக்வென்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு again மாதிரி சோ நம்ம முன்னாடி ஸ்டிட்ச் பண்ண பாத்தீங்களா, சோ அந்த சீக்வென்ஸ் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஊசி குத்தி கீழ இந்த மாதிரி நான் வந்து கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்க? அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த சென்டர் ஃபுல்லா நமக்கு வந்து கவர் ஆகும். மேலே அதே மாதிரி ஃபுல்லா வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நான் சொல்றத விட நான் பண்றது பாத்தீங்க அப்படினா ஈஸியா வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து டிஃபரண்டானது தான். கண்டிப்பா நீங்களும் உங்க ப்ளவுஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ வேற ஏதாவது டிசைன் வேணும் அப்படினா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி தான் நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா சோ இந்த மாதிரி கிளாத்ல இருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு ஜாமிக்கி, ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ், மறுபடியும் சுகர் பீட், ஜாமிக்கி, சுகர் பீட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாமிக்கி லோட் பண்ணிட்டு ரெண்டு சுகர் பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க மாதிரி லோட் பண்ணிக்கங்க. சோ அந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் லோட் பண்ணும்போது அது சென்டர்ல ஒரு சுகர் பீட் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி லோட் பண்ணிட்டு again மாதிரி என்ன பண்றோம், அந்த ஸ்மால் சைஸ் ரவுண்டுக்குள்ள ஊசியை குத்தி கீழ ரிட்டர்ன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? சோ இதே தான் ஃபுல்லா நம்ம வந்து கண்டினியூஸா பண்ணுவோம். ரொம்பவே டிஃபரண்டான வர்க் தான். உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல வேணா நான் பிக் சைஸ்ல வந்து சீக்வென்ஸ் வச்சு எப்படி இந்த மாதிரி டிசைன் பண்றது அப்படிங்க சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோல கொஞ்சம் டிஃபரண்டான டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் வேணும் அப்படினா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த மாதிரி கடைசி இத பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். சோ எடுத்துட்டு அந்த சீக்வென்ஸ் எல்லாமே வந்து லோட் பண்ணிக்கிறோம்.
லோட் பண்ணிவிட்டு எகெயின் என்ன பண்ணுறேன்னா அந்த சென்டரில் இருக்கிற ரவுண்டில் ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தங்காட்டி எனக்கு அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி சென்டர் பார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக இந்த மாதிரி சீக்வன்ஸில் தள்ளி விட்டுட்டு எகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு சென்டரில் நீங்கள் வந்து என்ன வேணால் குத்தி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ணேன்னா சென்டரில் வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெடிமேட் ஃப்ளவர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதே ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கிளிப் ஸ்டோனு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஹேங்கிங் பீட் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாடலுக்கு எந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கில் கொடுத்து அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணுறதா. ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் தான் வந்து சென்டரில் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சென்டர் இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸில் மீடியம் சைஸில் இருக்குது. நிறைய மாடல்ஸில் இருக்குது. கிளிப் ஸ்டோன்ஸில் கலர்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது. என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கிளிப் ஸ்டோன்ஸை சுற்றி வந்து நான் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ எகைன் அது பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் அப்படியே வளைஞ்சு யூ டைப்பில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிளிப் ஸ்டோன்ஸு சுற்றி அந்த யூ டைப்பாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு மாதிரி எங்கேன்னு கொஞ்சம் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3D டைப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா எகெயின் மாதிரி அது பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு எகெயின் மாதிரி எங்கே ஊசி குத்தி எடுத்தோமோ எகெயின் அது பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் அதை பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கிளிப் ஸ்டோன்ஸை சுற்றி பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். பீட்ஸ் ஒர்க் கொடுத்து கொண்டு வரேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மெட்டீரியல் ஃபுல்லாக வந்து ஒரே கலர்ஸில் எடுத்துக்கோங்காட்டி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகேங்களா. மோஸ்ட்லி நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஷேப் அது ஒரே கலர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் அதனால தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். கிட்ஸோட ஃப்ராக்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ப்ரூச் ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அடுத்து அதே மாதிரி தான். ஸோ நம்ம பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு எகெயின் மாதிரி இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிளாத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு எகெயின் மாதிரி ரிட்டன் வந்து கிளாத்தில் ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதான் ஃபைனல் லுக்கு. நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.